நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் நீங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வர்றதுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுகிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறதற்காக உங்களுடைய நாங்கள் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிகழ்ச்சி உருவாக்கும் நேரம் என்கிற நிகழ்ச்சி கர்த்தருக்கு சித்தமானபடி ஒளிபரப்பாய் கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களோடு கூட நீங்கள் ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். சரியா? இன்னும் நம்முடைய நிறைய செய்தி வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஜாஸ்வா டிவியில் நிறைய ஊழியர்கள் பேசுகிறார்கள், நிறைய தேவன் எடுத்து பயன்படுத்துகிற அநேக ஊழியர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாய் நம்முடைய முதல் நாள், மாதத்தின் முதல் நாள் தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொல்லி ஒரு செய்தி நம்ம போடுகிறோம். போன ஜனவரி மாதத்தில் முதல் நாள் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு தலைப்பின் கீழ் தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த செய்தியை போட கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு 15-20 நபர்களுக்கு மேலே ஃபோன் பண்ணி பேச கர்த்தர் கிருபை செய்தார். அவங்க எங்கூட பேசினாங்க, இந்த வார்த்தை எங்கள் கூட இருந்துமாச்சு, கர்த்தர் எங்கள் நித்தமும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் ஃபோன் பண்ணி ஜெபிக்க, ஒரு சில மனிதர்கள் பேச கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் மாதத்தின் முதல் நாள் காலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஸ்வா டிவியில் தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொல்லி நம்முடைய கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் சார்பாய் வழங்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஸ்வா டிவியில் ஒளிபரப்பு செய்யப்படுது. இதனுடைய மறு ஒளிபரப்பும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வைப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஏசப்பா, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல வேளையிலும் அப்ப நீர் எங்களோடு கூட நீ பேசுவீராக. ஜாஸ்வா டிவியோடு கூட இணைந்து செய்யப்படுகிற அந்த ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி. கர்த்தரின் எல்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி. பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஊழியங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. அநேக ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களையும் கர்த்தர் இணைந்து செயல்பட வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நீர் பேசுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் நம்ம ஒரு அழகான ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம். வெற்றியின் ரகசியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விக்கான காரணங்கள் சொல்லணும்னு சொன்னால் நிறைய சொல்லலாம், சரியா? ஆனால் நம்முடைய வெற்றி பெறுவதற்காக ரகசியங்கள் நமக்கு தேவை. ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். ஒரு சில உண்மைகள் காக்கப்பட வேண்டும். ஒரு சில உண்மைகள் அந்த இடத்துல வைத்தாதான் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அந்த கருத்துக்களை சொல்லித்தர மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அந்த முக்கியமான கருத்துக்களை சொல்லி கொடுத்தாச்சுன்னா அவனும் நம்மளை மாதிரி வியாபாரம் ஆரம்பிச்சிருவான், நம்மளை மாதிரி தொழில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களுக்கான வெற்றியின் ரகசியங்களை ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றதா? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வி?
நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தொடர்ந்து தோல்வி? நிறைய காரியங்கள் செய்கிறோம், உழைக்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம், இரவும் பகல் என்று சொல்லி பார்க்காமல் உழைக்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம், அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வெற்றி என்பது இல்லை? ஏன் முழுமையான வெற்றி என்பது இல்லை? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்மளை அறியாத ஒரு காரியத்தில் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். வெற்றியின் ரகசியத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். நம்மிடத்தில் வெற்றியின் இருக்கும்போது, வெற்றிக்காக உழைக்கும் போது காக்கப்பட்ட ரகசியங்கள் இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்போது ரகசியங்களை நாம் இழந்து விட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டுமே. போன வாரம் செய்தி எத்தனை பேர் கேட்டீங்க? செய்தியை பாருங்க, நம்முடைய ஜாஸ்வா டிவியில் பாருங்க. ஜாஸ்வா டிவி சுரண்டைன்னு சொல்லி நீங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்க, செல்ல பாருங்க. அதில் தொடர்ந்து நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நிறைய ஊழியர்கள் பேசின செய்தியை நீங்கள் கேட்கலாம். போன வாரம் செய்தியின் தலைப்பு வெற்றியின் ரகசியம் என்ன? முதல் பாயிண்ட், உங்களுடைய தீர்மானங்கள் சரியில்லை, உங்களுடைய முடிவு சரியில்லை. உங்களுடைய தீர்மானங்கள் சரியா இருந்தால் வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். அப்போ தீர்மானம் என்பது சரியில்லை, தீர்மானம் சரியில்லை, முடிவு சரியான முடிவு எடுக்கப்படவில்லை, அதனால் தான் தோல்வி. வெற்றியின் ரகசியத்தை இழந்து விட்டோம். இன்றைக்கு பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் கடைசி பகுதி. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் கடைசி பகுதி. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இதுதான் செய்தியோட தலைப்பு. தானியேலின் காரியம் வெற்றியாய் இருந்தது. தானியேலுடைய காரியத்தில் தோல்வி என்பது இல்லை. நெருக்கங்கள் வந்தது உண்மை. பல மனிதர்கள் கேலி செய்தார்கள், பல மனிதர்கள் கிண்டல் செய்தார்கள், பல மனிதர்கள் இவர்கள் சாக போகிறார்கள் என்று சொல்லி கூட்டமே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாகவும் தானியேல் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தான். அவனுடைய வெற்றியின் ரகசியம் காக்கப்பட்டது. அந்த வெற்றியின் ரகசியம் போன வாரம் நம்ம பார்த்தோம். நல்ல தீர்மானங்களை தானியேல் எடுத்தான். நல்ல முடிவு, தீர்மானம் என்பது முடிவு என்று சொல்லி அர்த்தம். தானியேல் எடுத்த முடிவு நல்ல முடிவு. அதனால் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இன்றைக்கு 2வது வாரம், மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில இந்த செய்தியின் 2வது தலைப்பு தானியேலின் காரியம் வெற்றியாய் இருந்ததற்கு காரணம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியேலுக்கு ஒரு கிருபை. ராஜா ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு, அதை இந்த தலைவர்கள் செய்கிறாங்க. அப்போ அவருடைய கண்களில் தானியேலுக்கு இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். இப்போ நான் வெள்ளச்சட்டை போட்டிருக்கேன். இந்த வெள்ளச்சட்டையில் இந்த லெட்டில் மை இதில் பட்டுட்டு அப்படின்னா அடுத்தால நான் இந்த சட்டை நினச்ச மாட்டேன், போட மாட்டேன், போட முடியாது. அது எத்தனை ரூபாய்க்கு எடுத்து வெள்ளச்சட்டை போட்டாலும், புது சட்டையை எடுத்து போட்டாலும், இந்த லெட்டில் இருந்து ஒரு சொட்டுல மை பட்டுட்டுன்னு சொன்னால் லெட்டையும் தூரப்பட்டுருவோம், இந்த சட்டையும் தூரப்பட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்டை போட மாட்டோம். அப்போ இந்த வெள்ளை சட்டையில அழுக்கு என்பது வர விடக்கூடாது. வெள்ளை சட்டை போடுறது பெருசு இல்லை, ஆனால் அந்த சட்டை சுத்தமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நிறைய உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாம கூட உழைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம கூட உழைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாவக்கரைகள் ஒட்டி இருக்கிறதே, அழுக்கு. நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய பேச்சில், சிந்தனையில், பார்வையில் ஒரே அழுக்கு, பாவம் என்கிற அழுக்கு. இந்த சட்டை அழுக்காக இருந்தால் நான் போட்டு வருவேனா? யோசித்து பாருங்க. ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசணும்னு சொன்னால் நல்லா சோப் போட்டு அயன் பண்ணி எப்படி வந்து நிற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பேசும்போது ஒரு அழுக்கு சட்டையை போட்டு நம்ம பேச முடியுமா? அப்போ நம்முடைய சட்டையிலே ஒரு அழுக்கு இருக்கான்னு நம்ம பார்க்குறோம், பார்த்து சோப் போடுறோம், பார்த்து போட்டு வரோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னைக்கு தோல்வி,
ஏன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியத்தில் தோல்வி என்று சொன்னால் பாவ கரைகள், பாவ அழுக்குகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. பாவம் அது அழுக்கு கரையாயிட்டு, அந்த அழுக்கு வெளியே போக மாட்டேங்கி. அந்த லெட்டு மையை பார்த்துருக்கிறீங்களா? பேனா மை கூட சோப்போட்டா போகும், ஆனால் லெட்டு மை போகாது. சாதாரண அழுக்கு, இப்போ சாயிறது, கை வைக்கிறது, இது சின்ன சின்ன அழுக்கு கூட சோப்போட்ட போயிடும், ஆனால் லெட்டு மை அழுக்கு போகாது. அதே போலதான் பாவக்கரைகள். வெற்றி பெறுவதற்கு நிறைய ரகசியம் இருக்கு. அந்த வெற்றி இழந்ததற்கான ஒரு காரணம் பாவக்கரைகள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு சில பாவக்கரைகளை விட்டுட்டு போக முடியல. அது உடம்புக்குள்ள அப்படி தங்கிட்டு, அந்த ரத்தத்துக்குள்ள ஏறிட்டு, அந்த அழுக்க விட்டு வெளிவர முடியல. இவன் வேண்டாம் என்று தள்ளினாலும் முடியல. பாவக்கரைக்குள், பாவ அழுக்குக்குள் மூழ்கி விட்டார்கள். அது மூழ்கிறதுனால வெற்றியின் ரகசியத்தை தொலைத்து விட்டோம். வெற்றி பெற்ற வாழ்க்கையை நாம் மறந்து விட்டோம். வெற்றி பெற்ற வாழ்க்கையை இழந்த இன்றைக்கு நடுரோட்டில் நிற்பதற்கு காரணம் நமக்குள் இருக்கிற பாவ கரைகள், பாவ அழுக்குகள். அந்த அழுக்குகளுக்குள் நாம் சிக்கிக் கொண்டோம். தானியேல் சொல்றாரு, அவர் எடுக்கிற ஒரு சரியான ஒரு காரியம், ராஜா கொடுக்கிற தலைவனுடைய கையில் ஒரு இறக்கம் கிடைக்கும். அவர் என்ன செஞ்சாரா, ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன் தானியேல். அவன் பெரிய கலெக்டர் வீட்டு பிள்ளை கிடையாது, அவன் பெரிய பணக்காரன் கிடையாது. ஒரு தேசத்திலிருந்து அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட மனிதன் தானியேல். அந்த தானியேல் சொல்றாரு, நான் எப்படி தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய பானம், ராஜா அருந்துகின்ற தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் திராட்சரசத்தினாலும் தனக்கு வேண்டான்னு சொல்லி தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அதாவது ராஜ சபையில் வேலை பார்ப்பதற்கு, ராஜாவுடைய இடத்துல வேலை பார்ப்பதற்கு நல்ல சில வாலிபர்களை தகுதிப்படுத்துறாங்க. எப்படி இவங்க திராட்சரசம் குடிக்கணும், இவங்க இந்த மாதிரி காரியங்கள் பங்கு பெறணும், இவங்களுடைய உடம்பு அழகு எப்படி, இவங்களுடைய வார்த்தைகள் எப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரியா? அப்போ தானியேல் சொல்றாரு, தானியேலுடைய நண்பர்களை தானியேல் சொல்லும்போது, நான் எப்படி தன்னை தீட்டுப்படுத்தலாம், எனக்கு இந்த பாவமான திராட்சரசம் வேண்டாம், எனக்கு இந்த பாவமான சாப்பாடுகள் வேண்டாம், இது தேவனுக்கு பிரியம் கிடையாது அப்படி சொல்லி பாவமான காரியத்தை அவர் வெறுக்கிறார். அவர் சொல்றார் அந்த தலைவன்ட, நீ 10 நாள் என்னை சோதிச்சு பாருங்க, என் முகம் வாடி போகாது என்று சொல்லி சாதாரண பருப்பு, சாம்பார், கீரை வகைகளை வாங்கி சாப்பிடுகிறார். பாவத்திற்கு, பாவ கரைகளுக்கு, பாவ அழுக்குகளுக்கு தானியேல் தன்னை விட்டு கொடுக்கவில்லை. வெற்றி பெறுவோம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது என்பதும் சாதாரணமான காரியம் அல்ல. தேவையானது பரிசுத்தம். நீங்க நம்முடைய வாழ்க்கையில எத்தனை காரியத்தில் பாவக்கரைகள் நம்மளோட கூட இருக்கு. ஒரு சில பாவத்தை நம்ம விட முடியல தெரியுமா? கெட்ட வார்த்தை, கெட்ட சிந்தனை, கெட்ட படம் பார்க்கிறது நம்மகிட்ட இருக்கா? அடுத்த மனிதர்களை எப்பொழுதும் குறை சொல்லுவது. நம்ம வீட்டிலே 1000 பிரச்சனை, இதை விட்டுட்டு அடுத்த வீட்டில் பிரச்சனை பேசுறது. யோசித்து பாருங்க. பாவக்கரைகள். வெள்ளை சட்டை போடுறது பெருசு இல்லை, இந்த சட்டையில் அழுக்கு சேர விடக்கூடாது. இந்த சட்டையில் அழுக்கு சேர 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 வெள்ளை சட்டை கொஞ்ச நாள் கழிச்சு சந்தன கலரில் மாறிடும். அழுக்கு அப்படி தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நீங்கள் வெற்றி பெற்றது உண்மை, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தது உண்மை. உங்களை அறியாமலே பாவக்கரைகள் எத்தனை உள்ள இருக்கு தெரியுமா? நம்ம பேசுகிற வார்த்தை, நாம் செயல்படுகிற காரியங்கள், நம்ம பார்க்கிற காரியம், சாப்பிடுகிற காரியம், குடிக்கிற காரியம், நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம், யார் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம், யார் கூட பேசுகிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை இருந்துச்சே, இப்போ ஏன் அந்த ரகசியம் தொலைக்கப்பட்டது? வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஏன் இப்போ அலங்கோலமாக நிற்கிறோம்? ஏன் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறோம்? ஏன் இன்னைக்கு பல மனிதர்களால் வெறுக்கப்பட்டு நிற்கிறோம்? நீங்கள் எத்தனை யோசித்துருக்கீங்க, ஆண்டவரே நீர் என்னை மறந்தீரோ, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் தோல்வி, ஏன் இத்தனை பிரச்சனை சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கல்ல? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள் எத்தனை பாவக்கரைகள், நீ யோசிச்சு பார்த்தாயா மகனே?
எப்படி வாழ்ந்த குடும்பம் உங்கள் குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமாக இருக்கிறது காரணம் பாவக்கரைகள். பாவக்கரைகள். தெரியாமல் படுவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ இடத்துக்கு போகிறோம், சட்டையில் ஏதோ பட்டுனா அது வேற. ஆனால் தெரிந்தே நாம் எத்தனை பாவக்கரைகளை உள்ள வச்சிருக்கோம். எத்தனை பாவக்கரைகள். நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அடுத்த குடும்பத்தை பற்றி நமக்கு தேவையில்லை. அவர் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறாரு, உங்களோட கூட கரெக்டாக பேசுகிறாரு. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை இழந்ததுக்கு காரணம் நம்ம தான். நீங்கள் அடுத்தவனை சொல்லக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வந்ததற்கு காரணம் நம்ம தான். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு உழைக்கிறது பெருசு இல்லை. 1000 ரூபாய்க்கு உழைத்து எத்தனை ரூபாய்க்கு வீட்டுக்கு வருது. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லை. எதுக்கு நிறைய பேர் வீட்டில் ஆஸ்பத்திரி செலவழிக்கு பணம் இல்லை. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் படிக்க வைக்க முடியல? காரணம் பாவக்கரைகள். கணவன் ஒரு பக்கம் போறாரு, மனைவி ஒரு பக்கம் போறாங்க. பிள்ளைகளை யார் பார்க்க? கணவன் அவர் ஒரு பக்கம் பாவம் செய்கிறாரு, மனைவி அவர் ஒரு பக்கம் பாவம் செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் பேசுனீங்கல்ல, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு, என்ன ஆண்டவரே என் குடும்பம் இப்படி ஆயிட்டு, என்ன ஆண்டவரே என் தொழில் இப்படி போயிட்டு, என்ன ஆண்டவரே என் ஊழியத்தில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கல்ல. ஆண்டவர் உங்ககிட்ட பார்த்து பேசுகிறாரு. உன் மனசுக்குள்ள பாவக்கரை இருக்க, உன் உடம்புல பாவக்கரை இருக்க, நீ பார்க்கிற பார்வையில் பாவக்கரைகள் இருக்க, அந்த அழுக்கு எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா, ஏசப்பா எனக்குள் இருக்கிற பாவக்கரைகளை நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை தருவார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 வாலிபர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்றாரு? சகல ஞானத்துல, சகல எழுத்துல, சகல திறமையில, சகல விதமான காரியத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தானியேலுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். தானியேல் தானே முன்னு பேசுறாரு, எனக்கு இந்த பாவம் வேண்டாம்னு சொல்லி சொன்ன. அதனால தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவித்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நீங்க தான் சிறப்பு. உங்க குடும்பத்தில் நீங்க தான் இன்னைக்கு பெஸ்ட். உங்க குடும்பத்தில் நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனால் ஃபர்ஸ்டா இருக்க வேண்டிய நீங்கள் இன்றைக்கு கீழே கிடைக்கிறீர்கள். மனிதர்களால் தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தூர தூக்கி போட்டு எரியப்பட்டிருக்கிற காரணம் மனிதர்கள் அல்ல, நீங்கள். நீதான் அது காரணம். பாவக்கரைகள், அழுக்கான கரைகள் வேண்டாம். ஏசப்பாட்ட சொல்லுவோமா, ஏசப்பா என் வாழ்க்கையில வெற்றியை தாங்க, என் வாழ்க்கையில் இழந்து போன வெற்றியின் ரகசியத்தை எனக்கு கற்றுத்தந்ததுக்காய் உமக்கு நன்றி. வெற்றியின் ரகசியம் பாவக்கரைகள் உள்ளே வந்ததனால் வெற்றியுள்ள வாழ்க்கை இழந்தோம். கண்களை மூடி சோமுனுமா. ஏசப்பா அவங்க கூட எவ்வளவு தெளிவா பேசியிருக்கா தெரியுமா, அழகா பேசியிருக்கா தெரியுமா. நீங்க எத்தனையோ முறை ஏசப்பாட்ட சண்டை போட்டீங்க, ஏசப்பாட்ட எத்தனையோ கேள்விகளை கேட்டீங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்தேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்தினேன். நீ எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு கொடுத்தாரு, வெற்றியுள்ள வாழ்க்கை கொடுத்தாரு. இன்னைக்கு இழந்துட்டோம். சின்ன சின்ன பாவம், சின்ன சின்ன பாவமா ஆரம்பத்தில் செஞ்சோம். முதல்ல கொஞ்சமாக குடித்தோம், பிறகு கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தோம். இப்போ டெய்லி குடிக்காரனா மாறிட்டோம். முதல்ல தொழில் பார்க்கும்போது கொஞ்சம் ஏமாத்த பிடிச்சோம், அடுத்த மனுஷனை ஏமாத்தணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ஏமாத்த ஆரம்பித்தோம். இப்போ ஒவ்வொரு மனுஷனையா ஏமாற்றி 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 பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் பெரிய பாவமாக மாறி எல்லாம் தோல்வி ஆயிட்டு. காரணம் பாவம். பாவ அழுக்கு கரைகள் வேண்டாம். பாவ அழுக்கு கரைகள் வேண்டாம். உங்களுடைய உள்ளத்தில் வேண்டாம், உங்கள் வீட்டில் வேண்டாம், நம்ம செய்யக்கூடிய தொழிலில் பாவமான காரியம் வேண்டாம், உங்களுடைய ஊழியத்தில் பாவமான சிந்தனைகள் வேண்டாம். ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பாவ கரைகளை இயேசுவின் ரத்தம் இப்போது சுத்திகரிக்கிறது. இந்த வேலை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே கடந்து வருகிறது. ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி.
இந்த செய்தியை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ உம்முடைய ரத்தம் பாவ கரைகளை, பாவ அழுக்குகளை அப்பா நீர் கழுவுகிறதற்காய் உமக்கு நன்றி. பாவத்தின் அழுக்குகளை உம்முடைய ரத்தம் கழுவுகிறதற்காய் உமக்கு நன்றி. பாவத்தின் சிந்தனைகளை உம்முடைய ரத்தம், அழுக்குகளை அப்பா உம்முடைய ரத்தம் எல்லா அழுக்குகளையும் சுத்தப்படுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தப்படுத்துகிற தேவன் பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா பாவ கரைகளையும், எல்லா அழுக்குகளையும், இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் அப்பா முடிவு சிந்தனையில் இருக்கிற எல்லா பாவ கரைகளையும் என் தேவனாய கர்த்தர் அப்பா நீ எடுத்து அப்பா நீ எல்லாத்தையும் ரத்தத்தினால் கழுவுறதற்காக உமக்கு நன்றி. வெற்றியின் ரகசியம் மறுபடியும் காக்கப்படுகிறதற்காய் நன்றி. அழுக்கான பாவக்கரைகளை அப்பா நீர் எடுத்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, வெற்றியின் ரகசியங்கள் காக்கப்படுகிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் பேசுங்க. நீர் பேசும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அடுத்த ஒரு படியில் நீங்கள் ஏறுறீங்க. அடுத்த ஒரு படியில் ஆண்டவர் உங்களை ஏற வச்சிருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற பாவக்கரைகளை அவருடைய ரத்தம் கழுவினது. இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள ரகசியம் தொடர்கிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கட்டளையிடுவாராக. ஆமென்.